நான் உறுப்பினர் காமராஜ் அவர்கள் பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுறீங்களா? முதலில் மாண்பு அமைச்சர் பேசு. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தரம், மாண்புமிகு உறுப்பினர் தலவாய் சுந்தரம் உட்கார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க. காமராஜ் சமூகநீதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஆறாவது முறை நீங்க தான் பேச போறீங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு நீங்க பேசுவது ஆறாவது முறை பட்டியலில் உங்க பேர் இருக்கு. பேச போறீங்க. உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது உட்காருங்க. இது பற்றி அனுமதிப்பதற்கு இடமில்லை. மாண்பு உறுப்பினர் காமராஜ் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க. தயவுசெய்து உட்காருங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல. 7வது முறையா முதலமைச்சர் வாழ்த்துறேன். பேசுறேன். அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி அளித்து பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீ ஒருத்தர் பேசிக்க வேணாம். நீங்க ஒருத்தர் பேச வேணாம். மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேச அழைக்க பேசுங்க. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் நல பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.